வாழ்க்கையில இந்த சவால்கள் பிரச்சனைகள் வரும்போது மற்றவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாய் இருக்கிறது. திரும்ப சொல்றேன், problems and challenges we face are a great opportunity to strengthen the faith of others. நமக்கு வருகிற பிரச்சனைகள் சவால்கள் மற்றவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படி ஒரு நல்ல வாய்ப்பாய் அமைந்துவிடும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நாம் அதை ஒழுங்காக கையாளுகிற விதத்தில் கையாண்டா. இஃப் வி ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் இந்த கிறிஸ்டியன் வே, கிறிஸ்தவ விதத்தில் பிரச்சனைகள் சவால்களை நாம் கையாளுவோம் என்றால் அந்த பிரச்சனைகளே வாய்ப்புகளாக மாறிடும். எதற்காக வாய்ப்பு? இன்னொருத்தவங்களுடைய விசுவாசியை பலப்படுத்தும்படி ஒரு வாய்ப்பு. அதுதான் இங்கே நடக்குதுல்ல. பவுலுக்கு வர பிரச்சனை உபத்திரவத்தின் மூலமாய் அந்த ஊரில் இருக்கிற மற்ற விசுவாசிகளுடைய விசுவாசம் பலப்படுது. அப்படித்தானே சொல்றார் 14ஆம் வசனத்தில், சகோதரர்கள் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு, கர்த்தருக்குள் தைரியமாயிட்டு பயம் இல்லாமல் சுவிசேஷத்தை சொல்றாங்க. அப்போ அது ஒரு ஜெனரல் பிரின்சிபல் பாருங்க. பொதுவாக நமக்கு ஒரு கஷ்டம்னு பிரச்சனைன்னு வரும்போது நாம் அதை நம்ம லெவல்லே பார்த்துடுறோம். எனக்கு கஷ்டம் ஆயிடுச்சுங்க, எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுங்க, இதுலேருந்து வெளியே அந்த லெவல்லே பார்த்துறோம். எப்படா இதுலேருந்து வெளியே வர்றது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதை தாண்டி பார்க்காம விட்டுறோம். நமக்கு பிரச்சனைகள் சவால்கள் வரும்போது அது ஒரு வாய்ப்பு. அது நல்லதுன்னு சொல்ல, அது ஒரு வாய்ப்பு. எதற்காக ஒரு வாய்ப்பு? இதை நம்ம கையாள வேண்டிய விதத்தில் கையாண்டா மற்ற விசுவாசிகளுடைய விசுவாசம் இதனாலேயே பலப்படும், நம்மளை பார்க்கறதுனாலே பலப்படும். ஆனால் பவுலை மாதிரி நம்ம அதை கையாண்டாதான் பாசிபிள். எல்லா விசுவாசிகளும் இப்படி மற்ற விசுவாசியுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. சில விசுவாசிகள் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது, சவால் வரும்போது மடிந்து போய் விடுகிறார்கள். அது அப்படியே அவங்கள அமுக்கி விட்டுருது. அவ்வளோதான். அப்படியே சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து கசப்படைஞ்சு அப்படி ரியாக்ட் பண்ணால் யாருடைய விசுவாசமும் அதனால் பலப்பட போகிறதே கிடையாது. நம்ம விசுவாசம் பலவீனம் ஆறுறது மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற மக்களுடைய விசுவாசமும் பலவீனமாயிடும். ஒரு வீட்டில் ஒருத்தர் விசுவாசத்தில் பலவீனமானால் அது மற்றவங்களையும் அஃபெக்ட் பண்ணிடும். குறிப்பாக அந்த வீட்டினுடைய லீடர், அதாவது தகப்பன், தாய், இவங்க மாதிரி அடுத்து விசுவாசத்தில் பலவீனமாயிட்டாங்க. கஷ்டம் வரும்போது அப்படியே சோர்வு அடைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி சலிச்சு போயிடுறாங்கன்னு வைங்க, சந்தோஷம் இழந்து மற்றவர்கள் எல்லாரையும் பாதிச்சிடும். ஆனால் அதே அந்த ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக நிற்கும் போது, சந்தோஷத்தை இழக்காம அப்படி ஒரு விசுவாசியாக அந்த பிரச்சனையை கையாளும் போது அது எல்லாருடைய விசுவாசத்தையும் அங்கே